Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Grand I10 Nios AMT vehicle. Today we have a testing class. Testing class ஓட definition நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்க தனியா டிரைவ் பண்ணா எப்படி அவங்க டிரைவ் பண்ணுவாங்க, எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லாமல் அவங்க டிரைவ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுறாங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க்கு மூவிங் ஃப்ரம் கிண்டி டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். கிண்டி, சைதாப்பேட், மவுண்ட் ரோடு, அண்ணா சாலை, ராயப்பேட்டா, இந்த ரூட்ஸில் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணுறோம். மெயின் ரோட்ஸில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லேன் ஃபார்மேஷன். எஸ், லெஃப்டில். செகண்ட் கான்செப்ட் இஸ் லேன் சேஞ்சிங். இப்போ அவங்க லேன் சேஞ்ச் பண்ணும்போதும் மிரர் பார்த்து தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். தேர்ட் கான்செப்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock போர்ஷனில் ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணணும். ஃபோர்த் கான்செப்ட் சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் அவங்க க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது, சேஃப் டிஸ்டன்ஸில் தான் ட்ராவல் பண்ணணும். ஒரு டிராஃபிக் சிக்னலில் அவங்க நிப்பாட்டும் போதும் அந்த வெஹிக்கிளுக்கு க்ளோஸ் டிஸ்டன்ஸில் நிப்பாட்டக்கூடாது, சேஃப் டிஸ்டன்ஸில் தான் நிப்பாட்டணும். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிக் கொடுத்த கான்செப்டே ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் அண்ட் ஜென்டில் ஆக்சலரேஷன். இந்த ரோடில் இப்போ ஒரு மூவிங் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் இருக்குது. வெஹிக்கிள்ஸோட அவங்க ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், எல்லா வெஹிக்கிளும் ஒரு 60-70 போகிறாங்கன்னா அவங்களும் ஒரு 50-40 ட்ரைவ் பண்ணால் தான் அவங்களால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ரோடில் கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் வரும்போது லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட், அவங்க எந்த லேனில் இருக்காங்களோ அதே லேனில் மேனேஜ் பண்ணணும். நம்ம லேன்லேருந்து பக்கத்து லேனுக்கு நம்ம போயிடக்கூடாது. லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர், ஃப்ரீக்வெண்ட் மிரர் அப்சர்வேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க, நம்மளோட லேனில் எதனா அப்ஸ்டக்கிள் இருந்ததுன்னா நம்ம டிஸ்டன்ட்லி அனலைஸ் பண்ணிவிட்டு பக்கத்து லேனில் நம்ம மூவ் பண்ணணும். லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். நம்மளோட லேனில் நம்ம மூவ் பண்ணும்போது மிடில் அலைன்மெண்ட்டில் போனால் நம்ம ஃப்ரேம்குள்ளே ஏதான ஒரு வெஹிக்கிள் உள்ள மர்ஜ் பண்ணுறாங்கன்னா நம்ம இங்கே ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளோட மர்ஜ் இங்கே பார்த்துட்டு தான் நம்ம மூவ்மெண்ட்டே கொடுக்கணும். ரைட்டில் இருக்கிற டிவைடருக்கு ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது, அதே சமயம் நம்ம லெஃப்ட்டில் இந்த லேனை தாண்டியும் போயிடக்கூடாது. நம்மளோட ட்ராவல் வந்து லெஃப்டில் இருக்கிற இந்த ஒயிட் லைன் அந்த டிவைடருக்கு நடுவாக இந்த ரெண்டு ஃப்ரேமையும் நம்ம அலைன் பண்ணி கொண்டு போகணும். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ் அப்சர்வேஷன். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் சைதாப்பேட், இந்த இடத்துல எத்தனை சிக்னல் இருக்குது, எந்த இடத்துல யூ டர்ன் இருக்குது, எங்கே ரைட் டர்ன் இருக்குது, நம்மளோட பர்பஸ் ஆஃப் டிரைவ் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் டிரைவ் பண்ண போகிறோம். யூ டர்ன் இருக்கிற சிக்னல் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம லெஃப்ட் மிரர் பார்த்தோன்னா மிடில் லைன் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கணும். இந்த விஷயம்லாம் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். டிஸ்டன்ட்லேயே அவங்களுக்கு ரெட் சிக்னல் இருக்குது, இந்த இடத்துல எல்லா வெஹிக்கிளும் பிரேக் அப்ளை பண்ணுறாங்கன்னா நம்ம இங்கேயே பிரேக் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்களுடைய கட்டை விரலோட பேஸ் வச்சு தான் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் அவங்க கொடுக்கும்போது அவங்க ப்ரெஷரை கரெக்டாக அவங்க ஃபீல் பண்ணி கொடுக்கணும். ஜென்டில் ஆக்சிலரேஷன், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். பிரேக்கிங்கும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ஆக்சிலேஷனும் அவங்க ஹார்டாக கொடுத்துடக்கூடாது. ஆட்டோமேட்டிக் காரில் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா உடனே இம்பாக்ட் வந்து பேடாக இருக்கும். இந்த இடத்துல அவங்க இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்க, ஜஸ்ட் அந்த கட்டவரோட பேஸ் வச்சு தான் லிட்டில் ப்ரெஸ் கொடுக்குறாங்க. வெஹிக்கிளும் ஸ்மூத்தாக ரைஸ் ஆகுது, நீங்கள் பார்க்குறீங்க. ஆட்டோமேட்டிக்காக கியர் டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது நம்ம ஸ்மூத் ஆக்சிலேஷன் ப்ரெஷர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா கியரும் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆல் ஆஃப் சடன் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா கியர் ரிடக்ஷன் ஆகி வெஹிக்கிள் இன்ஜின் ரோரிங் நாய்ஸ் வரும், பேசஞ்சருக்கும் உள்ள டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே அவங்க ட்ரைவ் பண்ணும்போதே சிக்னலில் டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணணும். சோஃபார் அவங்க எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணலை. இப்போ இங்கே ரைட் லைனில் போகிறாங்க, இங்கே யூ டர்ன் இருக்குது, இங்கே லெஃப்ட்டில் வருவாங்க. அப்படி அவங்க லெஃப்ட்டில் வரும்போது லெஃப்ட் மிரர் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட், அந்த மாதிரி அவங்க சைமல்டேனியஸாக ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். லிட்டில் பிட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது இண்டிகேட்டர் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். அட்மோஸ்ட் லெஃப்ட் லைன்லேருந்து ரைட் லைன் போகும்போதோ இல்லை ரைட் லைன்லேருந்து லெஃப்ட் லைன் வரும்போது தான் இண்டிகேட் பண்ணணும். அகைன் ரைட் லைன் ஸ்விட்ச் ஓவர் பண்ணி காமிங்க கிராஜுவலி. இப்போ ஒரு வெஹிக்கிள் க்ளோஸாக போகிறாருன்னா எஸ் பிளாக் பண்ணுங்க, எக்ஸலண்ட். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில்
மெயின் கான்செப்ட் பிரேக் தான். ஆக்சிலேட்டர் தேவையான இடத்துல மட்டும் கொடுத்துட்டா போதும். லீவ் த பிரேக், பிரஸ் த பிரேக், அந்த கான்செப்ட் பண்ணாலே போதும். இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வண்டியோட மூவ்மெண்ட் கிராஜுவலாக இருக்கும். ஸ்பேஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணியே மூவ் பண்ணணும். இந்த டிராஃபிக் சுச்சுவேஷனில் மூவ் பண்ணும்போது லெஃப்ட்லேருந்து வெஹிக்கல்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். எய்தர் நம்ம அவங்கள லீவ் பண்ணணும், இல்லைனா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்களோட லேன்லேயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். அப்சர்விங் த சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ், அதுவும் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் சேதாபேட் தாண்டி வி ஆர் இன் டி நகர், நந்தனம் கிட்ட இருக்கோம். நம்ம இதை தாண்டினதுக்கப்புறம் நந்தனம் சிக்னல். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கோம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ அவங்க எப்படி மார்க்கெட் ரோட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும்னா சிட்டி கார்டினஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேடம் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணது, சார் இந்த மாதிரி நிறையா ஃபீமேல் டிரைவர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். நான் உங்களோட வீடியோஸில் ஒரு ஃபீமேல் டிரைவர் ஓட்டுறதை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி நான் கற்றுக்கணுன்னு நான் விருப்பப்பட்டு உங்களோட அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அவங்களுக்கு வித்தின் அ வீக் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அவங்க ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பிகினராக தான் ஜாயின் பண்ணாங்க நம்மளோட அகாடமியில். இப்போது அவங்களோட வெஹிக்கிளை மெயின் ரோட்ஸில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கால்குலேட்டிவாக ப்ரெடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கையிலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணுன்னா சிட்டி கார்டினஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.